அடுத்தா நம்ம பார்க்க போகிற சம் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரோட மீப்போவை கேட்குறாங்க. 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர். மிகப்பெரிய அளவீடு. இந்த மூணையும் அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவீடு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணணும்னா 3 நம்பரில் 3 நம்பரையும் முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. 496, 403, 713 3 நம்பரையும் எடுத்து எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் 2 சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. 496, 403. ஸோ எடுத்துகிட்டு அந்த 2 சின்ன நம்பரோட வேறுபாடு பாருங்கள். 496லேருந்து 403 கழிச்சா 6லேருந்து 3 கழிச்சா 3, 9லேருந்து 0 கழிச்சா 9, 4லேருந்து 4 கழிச்சா 0. ஸோ நம்பர் வந்து 93. இந்த நம்பர் வந்து மீப்போவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து மொதல் நம்பர் 496 93ஆல் வகுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 93 பெரிய நம்பருங்கிறதுனால நம்ம செக் பண்ணுறது கஷ்டம். ஸோ 93 வந்து காரணிகளாக பிரிச்சுக்கலாம். 93 3ஆல் வகுத்தோம்னா 31 வரும். 93ஓட காரணிகள் 3 மற்றும் 33. ஸோ 496 93ஆல் வகுப்படணும்னா கண்டிப்பாக அது 3ஆல் வகுப்படணும். மூணாவது வாய்ப்போட வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். 4 + 9 13, 13 + 6 19, 18ஓட 1 அதிகமாக வந்திருக்கு. ஸோ முழுசாக வகுப்படாது. ஸோ கண்டிப்பாக 93 வந்து இதுக்கு மீப்போவாக இருக்க முடியாது. ஸோ 93 நம்ம காரணிகளாக பிரித்து பார்க்கலாம். 93 ஒரு பங்கு வச்சா 93, 2 பங்கு வைக்க முடியாது. ஏன்னா அது ஒற்றைப்படை எண். 1 3 5 7 9ல் முடிஞ்சால் ஒற்றைப்படை எண். ஸோ நம்ம அடுத்து 3க்கு போவோம். 93 3ஆல் கட் பண்ணோன்னா 31 கிடைக்கும். 9ல் 3 ஒரு வாட்டி, 3ல் 3 வந்து ஒரு வாட்டி, 9ல் 3 3 வாட்டி, 3ல் 3 ஒரு வாட்டி. ஸோ 31. ஸோ 31 வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 496 31ஆல் வகுத்தோன்னா 49ல் 31 வந்து ஒரு வாட்டி. 49லேருந்து 31 கழிச்சா 9லேருந்து 1 கழிச்சா 8, 4லேருந்து 1 கழிச்சா 4லேருந்து 3 கழிச்சா 1. ஸோ 18, 186 எடுத்து. அப்போ 186ல் 31 இருக்காங்க வகுப்படுமான்னு பார்க்கணும். 6 3 18, 6 1 6, அவ்வளோதான். 6ஆல் வகுப்படுது, முழுசாக வகுப்படுது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து 496 முழுசாக வகுப்படுது. அதே மாதிரி 403 வந்து 31ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணி பார்ப்போம். 403 31ஆல் வகுப்பட்டோம்னா 40ல் 31 வந்து ஒரு வாட்டி இருக்குது, மீதி 9. 93ல் 31 வந்து 3 வாட்டி இருக்குது. 31 3 இப்போ இருக்குன்னா 93. இப்போ தான் நம்ம காரணியை பிரித்து பார்த்தோம். அடுத்த நம்பர் வந்து 713. 713 டிவைட் பை 31. 71ல் 31 2 வாட்டி இருக்குது, 62. 71லேருந்து 62 கழிச்சா 9. இப்போ கடை வாங்கி கழிப்போம். மேலே 11லேருந்து 2 கழிச்சா 1, 6 6 - 0. ஸோ அதுக்கு அந்த டைம் தேவையில்ல. ஸோ 9. 93 இந்த 3 கூட சேரப்போ 93 ஆயிரும். 93ல் 31 வந்து 3 வாட்டி இருக்குது, ஆல்ரெடி பார்த்தோம், 23. ஸோ முழுசாக வகுப்படுது. 3 நம்பருமே 31ஆல் முழுசாக வகுப்படுது. ஸோ அப்போ இதுதான் மீப்போவா, HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். யூனிட் வந்து லிட்டரில் போட்டுறணும், அவ்வளோதான். யூனிட் ஆப்ஷனில் லிட்டரில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக லிட்டரில் போட்டுறணும். இந்த யூனிட் கன்வர்ஷனில் தான் மேக்ஸிமம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், 1 மார்க் போயிடும். இப்போ வந்து இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3ல் 2 சின்ன நம்பர் செலக்ட் பண்ணி அந்த சின்ன நம்பரோட வேறுபாடு முதல்ல பாருங்கள். பார்த்துட்டோம், 93. அப்புறம் அந்த 3 அந்த சின்ன வேறுபாடு வந்து 3யுமே டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள். டிவைட் பண்ணலை, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஃபஸ்ட் நம்பரே டிவைட் ஆகலை, 3 நம்பரையும் டிவைட் பண்ணணும். பண்ணாததுனால இந்த பொது வேறுபாடை காரணிகளாக பிரிக்கிறோம். 3 × 31. அதில் பெரிய காரணியை எடுத்து 3 நம்பரையும் வகுப்படுதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வகுப்படுது. ஸோ இதுதான் வந்து மீப்போவை. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கு டைம் வந்து கம்மியாயிடும். டைம் வந்து உங்களுக்கு நீங்களே குயிக்காக பழகிடுவீங்க.